கைஸ் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கே கிளம்புறோம் அப்படின்னு நம்ம கார்கில் மெமோரியல் ஹாலுக்கு வந்திருக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கார்கில் வார் மெமோரியல் போகிறோம். டைம் வந்து 7:45. ஸோ நம்ம வந்து 7 o'clock ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறோம். ஏன்னா சீக்கிரமாக இதை முடிச்சுட்டு நம்ம வந்து லே வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு. கைஸ் பேக் சைடு லொக்கேஷன் பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக இருக்குங்க. சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இங்கே நான் பேக் கேமரா காட்டுறேன் பாருங்கள். கைஸ் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும், ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த இது இருக்குது, தெரியுதுங்களா, கார்கில் வார் மெமோரியல். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா லைக் வார் நடந்துச்சு, கார்கில் வார் நடக்கும் போது அங்கே வந்து இறந்தவங்களோட மெமோரியல் ஹாலாக வந்து இது க்ரியேட் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம என்ட்ரன்ஸில் உள்ள போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் ரூல்ஸ் சொன்னாங்க. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா வந்து நம்ம வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதாமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளக் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெட் கலரில் வந்து டேக் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டேக் வந்து தாண்டக்கூடாது. தார் ரோட், பாத்வே இது மட்டும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாஷ்ரூம்ஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர்ஸ், ஒரு இடத்துல ஸ்கேனர்ஸ் இருக்குதுங்க. இந்த பாருங்கள், இந்த ஸ்கேனர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேனர்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வாங்க நான் அப்படியே உள்ளே உங்களுக்கு போய் காட்டுறேன். வைஸ் நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் என்ட்ரி உள்ளே வந்திருக்கோம். ஸோ இன்னும் வந்து வேறு யாரும் உள்ளே யாரும் வரலை. ஸோ இங்கே பார்த்து ஃப்ளைட் ஒன்று, ஜெட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்மக்கிட்ட போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். கைஸ் உங்களுக்கு இது வியூ பாருங்களேன், சரியாக இருக்குங்க. அங்கெல்லாம் மேலெல்லாம் ஸ்னோ இருக்குது ஃபுல்லாகவே. இந்த வியூ பாருங்களேன், என்ட்ரன்ஸ் வியூ இது சரியாக இருக்குங்க. பீரங்கி வச்சுருக்காங்க, 2 இருக்குது. இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க, 2 பீரங்கி வந்து யூஸ் பண்ணது போருக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளோட பார்க்குறதுக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீரங்கி 2 இருக்குது. ஸோ இது மியூசியம் ஆகும். மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அலௌடு கிடையாது சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு பெரிய பீரங்கி இருக்குங்க, தெரியுதுங்களா? நான் கிட்ட போகிறேன், அப்படியே பாருங்கள். தெரியுதுங்களா? சீரியஸ்லி இதெல்லாம் வச்சு தாங்க வந்து வார் வந்து பண்ணி நம்மளை வந்து இந்த இடத்த வந்து காப்பாற்றிருக்காங்க. சரிங்க பாருங்கள், பேட்டில் ஆஃப் பிடி 5140 கன் ஹில். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இதை ஹிஸ்ட்ரி ஒன்றா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் டூத் கன் ஹில் ஹம்ப் டோலலிங். ஸோ இதோட ஹிஸ்ட்ரியாக இருக்க படிக்கணுன்னா படிங்க. சரியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா கார்கில் வாருக்கு நடந்த விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டுக்காக வந்து உயிர் கொடுத்தவங்க இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாரோட மெமோரியல் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரே நிமிஷம், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஒரு ஒரு இடமாவே நம்ம போயிட்டு. ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே தூரத்தில் இருந்து காட்டுறேன், எவ்வளோக்கு எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்கள். சீரியஸ்லி ஒரு சல்யூட் தாங்க இவங்க எல்லாருக்குமே. ஆல்மோஸ்ட் எத்தனை பேருன்றது மேபி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டோட்டலி லைக் 1 காட். இது ஜஸ்ட் ஒருத்தரை பார்ப்போமா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் மெமரி ஆஃப் நம்பர் அவங்களோட ஐடி நம்பர்னு நினைக்கிறேன். ஸோ பிரவீன் குமார் சிங் ஆஃப் ஜாட் 12 ஜாட்ன்றது அவங்களோட போஸ்ட்டு போல் இருக்குது. ஓகேங்களா. ஹூ மேட் தி சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் வைல் சர்விங் தி நேஷன் ஆன் 31 October 2010. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்குங்க, ஒருத்தருக்குமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாச்சும் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா ப்ளீஸ் டு கரெக்ட் இட் ஃப்ரம் த கமெண்ட்டில் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பாருங்கள் நீங்களே, சூரியகாந்தி பூ இருக்குங்க, தெரியுதுங்களா? நான் உள்ளே போகல, சூரியகாந்தி பூ இருக்குங்க. சூரியகாந்தி பூவோட ஸ்பெஷாலிட்டி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடே அப்படியே பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து வாங்க அப்படியே ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு வரலாம். நடந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, சீரியஸாகவே. பேக்ரவுண்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, இது விஜய் ஆப்ரேஷன் விஜய்ன்னு சொல்லிட்டு இது வந்து கார்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த வார் ஸ்டார்ட் பண்ணும்போது செப்பினாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஏற்றுறாங்க. ஏன்னா வந்து யாரோ கெஸ்ட்டு வராங்களாம். ஸோ அதனால் வந்து புதுசாக ஃப்ளாக் வந்து புது ஃப்ளாக் மாற்றுறாங்க. தெரியுதுங்களா பின்னாடி? ஸோ அவங்க வந்து மாற்றிட்டுருக்காங்க. இதுதாங்க வந்து நம்மளுக்கு புதுசாக திரும்ப ஆப்ரேஷன் விஜய்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதில் தான் நம்ம வந்து ஜெயிச்சு வெளில வந்து இந்த இடத்த நம்ம வந்து காப்பாற்றினது. பண்ண ஜெட்டாமா வாருக்காக. ஸோ அதுக்காக வந்து இங்கே வந்து இந்த ஜெட்டை வந்து ஷோக்காக வச்சுட்டாங்க. தெரியுதுங்களா? பக்கத்தில் போனவங்களுக்கு கிளியராக தெரியாதுங்க, அதனால் கொஞ்சம் சைடில் இருந்து காட்டுறவங்களுக்கு பாருங்க, தெரியுதுங்களா? ஜெட் ஆப்ரேஷன் சேஃப்ட் சாகர் பக்கத்தில் போய் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. நைஸ் பாருங்கள், சீரியஸ்லி இது வந்து ஒரிஜினல் ஃப்ளைட்டு தான், ஜெட்டு தான். அது வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த டயர்ஸ்லாம் எப்படி அங்கங்கே நிற்கிது அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. சோவனியர் அவுட்லெட் இருக்குங்க. நம்மளுக்கு எதாவது திங்ஸ் எதாவது கார்கில் அதோட அந்த திங்ஸ் எதாவது வேணும்னா நம்ம வந்து திங்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ என்னென்னா வந்து லைக் வாட்டர் பாட்டில்ஸ், அவங்க பேக்ஸு, ஸோ இந்த மாதிரி திங்ஸு, கேப்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்மியோட சைட்லேருந்து தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வேணும்னா அந்த திங்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம்.